Hi learners, 9th standard reduced syllabusல இருக்க சாப்டர்ஸில் இருக்க சம்ஸ் டீட்டெயில்டாக பார்த்துட்ருக்கோம். அதில் இப்போ 5th சாப்டர் கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி பார்க்க போகிறோம். அதில் ஆல்ரெடி எக்ஸசைஸ் 5.2 வந்து அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ 5.3க்கான இன்ட்ரடக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். The midpoint of the line segment. The midpoint M of the line segment joining the points A of x1, y1 and B of x2, y2 is M of x1 plus x2 by 2, y1 plus y2 by 2. அதாவது ஒரு லைன் இருக்குது, அந்த லைனில் ஏன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது, பின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த ரெண்டு பாயிண்ட்டும் வந்து எட்ஜஸில் இருக்குது. இப்போ இந்த லைனோடைய மிட் பாயிண்ட் எதுன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அதாவது M of எம்ன்றது மிட் பாயிண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக நம்ம எழுதுகிறோம். x1 ப்ளஸ் x2 by 2, அதாவது இந்த பாயிண்ட் ஏ இருக்கு இல்லையா, இதில் இருக்கிற ரெண்டு பாயிண்ட்டை x1 y1 நம்ம அசியூம் பண்ணணும். அதே மாதிரி பீன்ற பாயிண்டில் x2 y2ன்னு அசியூம் பண்ணணும். இப்போ x1 ப்ளஸ் x2 by 2னா இங்கே இருக்க x1ஐயும் இங்கே இருக்க x2ஐயும் ஆட் பண்ணிட்டு அதை 2ஆல் டிவைட் பண்ணணும். y1 ப்ளஸ் y2 by 2. ஸோ அதே மாதிரி ஏன்ற பாயிண்டில் இருக்க y1ஐயும் பீன்ற பாயிண்டில் இருக்க y2வையும் ஆட் பண்ணிவிட்டு 2ஆல் டிவைட் பண்ணணும். இதுதான் மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. 5.3ல் இருக்க ஃபஸ்ட்டு ரோம் லெட்டரில் இருக்க சம்ஸ் பார்க்கலாம். Find the midpoints of the line segment joining the points. First sum -2, 3 and -6, -5. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்ம x1 y1 x2 y2 என்னன்றதை எழுதிடலாம். x1 equal to -2, y1 equal to 3, x2 equal to -6, y2 equal to -5. இப்போ நம்ம மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ மிட் பாயிண்ட்ஸ் of the line segment joining the points M is equal to x1 plus x2 by 2, y1 plus y2 by 2. ஸோ இந்த பாயிண்ட்ஸை வந்து நம்ம ப்ராக்கெட்குள்ளே எழுதணும், அதனால் ப்ராக்கெட் போடுறோம். இப்போ இதில் x1 ப்ளஸ் x2 இருக்குது, அதாவது x1ஓட வேல்யூ -2 ப்ளஸ் x2ஓட வேல்யூ -6 டிவைடட் பை 2, y1 வந்து 3 ப்ளஸ் y2ஓட வேல்யூ -5 பை 2 which is equal to -2. இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது, மைனஸும் ப்ளஸ்ஸும் மைனஸ். ஸோ -6 பை 2, இங்கே 3 இருக்குது, 3 இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, ப்ளஸ்ஸும் மைனஸும் மைனஸ். ஸோ -5 பை 2 ஈக்குவல் டு -2 -6ஓட வேல்யூ மைனஸ் மைனஸு ப்ளஸ்ஸு. ஸோ ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணும்போது 8என்ற வேல்யூ வரும். பெரிய நம்பரோட சைன் மைனஸ்ன்றதுனால -8 பை 2 எழுதுகிறோம். 3 -5 இருக்குது, 3 -5ஓட வேல்யூ -2. பெரிய நம்பர் சைன் வந்து மைனஸ் இருக்கனால மைனஸ் போடுறோம், டிவைடட் பை 2. இப்போ இது வந்து 2 டேபிளை கேன்சல் ஆதான் நம்ம பார்த்தோம்னா இது 4 டைம்ஸும் இது 1 டைமும் வரும். ஸோ 2 4s are 8, இங்கே மைனஸ் சைன் இருக்கனால மைனஸ், 2 1s are 2, இங்கேயும் மைனஸ் சைன் இருக்கனால மைனஸ். ஸோ இதுதான் மிட் பாயிண்ட் எம்கான வேல்யூ. செகண்ட் சம் 8, -2 and -8, 0. Midpoint M of x, y is equal to x1 plus x2 by 2, y1 plus y2 by 2. இப்போ இந்த கொஷினில் x1 y1 என்னென்னு எழுதிடலாம். x1ஓட வேல்யூ 8, y1ஓட வேல்யூ -2. அடுத்தது x2 ஈக்குவல் டு -8, y2 ஈக்குவல் டு 0. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். x1 ப்ளஸ் x2னா 8 ப்ளஸ் இங்கே -8 இருக்குது, ஸோ -8 பை 2, y1 -2 ப்ளஸ் y2ஓட வேல்யூ 0 டிவைடட் பை 2. இங்கே +8 இருக்குது, இங்கே 8 இருக்குது, 8 இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, ப்ளஸ்ஸும் மைனஸும் மைனஸ். ஸோ -8 டிவைடட் பை 2, -2 ப்ளஸ் 0ஓட வேல்யூ -2, ஸோ -2 பை 2. இப்போ இங்கே பார்த்தோன்னா 8 - 8 இருக்குது, 8 - 8ஓட வேல்யூ 0, ஸோ 0 பை 2, -2 பை 2 வரும். 0 பை 2ஓட வேல்யூ 0, 2 டேபிளில் 2 கேன்சல் ஆகிறதுனால 2 கேன்சல் ஆகிடும். இப்போ மீதி -1. ஸோ மிட் பாயிண்ட் x, yக்கான வேல்யூ 0, -1. Third sum a, b
and 2a plus 2b, 2a minus b. ஸோ இதில் ஃபஸ்ட்டு x1ஓட வேல்யூ a, y1ஓட வேல்யூ b, x2ஓட வேல்யூ a plus 2b, y2ஓட வேல்யூ 2a minus bன்னு எழுதிடலாம். இப்போ மிட் பாயிண்ட்டோட ஃபார்முலா எழுதிக்கலாம். மிட் பாயிண்ட் m of x, y is equal to x1 plus x2 by 2, y1 plus y2 by 2. இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். x1ஓட வேல்யூ a ப்ளஸ் x2ஓட வேல்யூ a ப்ளஸ் 2b டிவைடட் பை 2, y1ஓட வேல்யூ b ப்ளஸ் y2ஓட வேல்யூ 2a மைனஸ் b பை 2. ஸோ இங்கே 2a இருக்குது, a ப்ளஸ் a 2a ப்ளஸ் இங்கே 2b இருக்கனால 2b பை 2, இங்கே b இருக்குது, இங்கே மைனஸ் b இருக்குது, ப்ளஸ் b மைனஸ் b கேன்சல் ஆகிடுது. அப்போ மீதி 2a by 2. இப்போ இதில் பார்த்தோன்னா 2 நம்ம காமனாக வெளியே எடுக்கலாம். அதனால் 2 into a plus b divided by 2, 2a by 2. ஸோ இங்கே 2 கேன்சல் ஆகிடுது, இங்கேயும் 2 கேன்சல் ஆகிடுது. அப்போ மீதி a plus b, a. Fourth sum 1 by 2, minus 3 by 7 and 3 by 2, minus 11 by 7. So இதில் x1 ஓட வேல்யூ 1 by 2, y1 ஓட வேல்யூ minus 3 by 7, x2 ஓட வேல்யூ 3 by 2, y2 ஓட வேல்யூ minus 11 by 7. இப்போ மிட் பாயிண்ட் ஃபார்முலா எழுதிடலாம். மிட் பாயிண்ட் m of x, y is equal to x1 plus x2 by 2, y1 plus y2 by 2. So இதில் x1 ஓட வேல்யூ 1 by 2 plus x2 ஓட வேல்யூ 3 by 2 the whole divided by 2, y1 ஓட வேல்யூ minus 3 by 7 plus y2 ஓட வேல்யூ minus 11 by 7 the whole divided by 2. இங்கே பார்ப்போம், டினாமினேட்டரில் பார்த்தோன்னா வெறும் 2 மட்டும் இருக்குது. ஸோ இதை ஃப்ராக்ஷன் ஃபார்மில் நம்ம எழுதணும்னா 2 by 1 அப்படின்னு எழுதலாம். ஸோ இந்த ஃப்ராக்ஷனை வந்து இந்த நியூமரேட்டருக்கு பக்கத்தில் கொண்டு வரும்போது ரெசிப்ரோக்கலாக மாறும். அதாவது 1 by 2 ப்ளஸ் 3 by 2 இன்ட்டு 1 by 2. 2 by 1 வந்து ரெசிப்ரோக்கலாக மாறும்போது 1 by 2ன்னு மாறிடும். minus 3 by 7 ப்ளஸ் minus 11 by 7 இருக்கு இல்லையா, அது பக்கத்துலேயும் 2 by 1 வந்து ரெசிப்ரோக்கலாக மாறி 1 by 2ன்னு மாறிடும். இப்போ நம்ம ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத சால்வ் பண்ணலாம். ஸோ இங்கே டினாமினேட்டர் 2 ஈக்குவலாக இருக்குது, அதனால் நம்ம டேரெக்டாக ஆட் பண்ணிடலாம். 1 + 3யோட வேல்யூ 4, ஸோ 4 by 2 இன்ட்டு 1 by 2, இங்கே -3 இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ்ஸும் மைனஸும் மைனஸ், ஸோ மைனஸ் சைன் தான் இருக்குது. -3 - 11ஓட வேல்யூ -14, ஸோ -14 by 7 இன்ட்டு 1 by 2. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 4 1s are 4 by 2 2s are 4, -14 into 1 -14 by 7 into 2 14. இப்போ பார்த்தோன்னா நியூமரேட்டர் டினாமினேட்டர் வந்து கேன்சல் ஆகிடுது. ஸோ 4 டேபிளில் வந்து 4 வந்து 1 டைம் வரும், அதேமாதிரி 14 டேபிளில் 14 வந்து 1 டைம் வரும். இங்கே மைனஸ் சைன் இருக்கனால மைனஸ், ஸோ 1, -1. இதுதான் மிட் பாயிண்ட் x, yக்கான வேல்யூ. Second sum, the center of a circle is -4, 2. If one end of the diameter of the circle is -3, 7, then find the other end. ஸோ ஒரு சர்க்கிள் இருக்குது, அந்த சர்க்கிளோட சென்டர் வந்து -4, 2ன்னு கொடுத்துட்டாங்க. இந்த சர்க்கிளோட சென்டரை பாஸ் பண்ணுற மாதிரி 2 பாயிண்ட் இருக்குது. அதில் ஒரு பாயிண்ட் வந்து -3, 7 கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த பாயிண்ட்டையும் இந்த சென்டரை பாஸ் பண்ணி தான் லைன் வரைகிறோம். இப்போது ஒரு பாயிண்ட் வந்து -3, 7 கொடுத்துட்டாங்க. நம்ம அடுத்த எண்டு இது வந்து என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு பாயிண்ட்டை வந்து நம்ம ஏனும், அடுத்த பாயிண்ட்டை பின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். சென்டரை சின்னு வச்சுக்கலாம்.
இப்போ மிட் பாயிண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. மிட் பாயிண்ட் ஈக்குவல் டு -4, 2. இதில் ஏன்ற பாயிண்ட் வந்து -3, 7 அப்படின்னும் பீன்ற பாயிண்ட்டை வந்து x2, y2 அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். இப்போது மிட் பாயிண்ட் ஃபார்முலா எழுதலாம். மிட் பாயிண்ட் ஈக்குவல் டு x1 + x2 / 2, y1 + y2 / 2. இதில் மிட் பாயிண்ட்டோட வேல்யூ வந்து -4, 2ன்னு கொஷினில் கொடுத்துட்டாங்க. ஸோ -4, 2ன்னு எழுதிடலாம். இஸ் ஈக்குவல் டு இப்போ x1 y1க்கான சப்ஸ்டியூஷன் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இதுதான் இதில் வந்து x1ஓட வேல்யூ -3, y1ஓட வேல்யூ +7. அடுத்தது x2ஓட வேல்யூ x2, y2ஓட வேல்யூ y2. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். x1ஓட வேல்யூ -3 ப்ளஸ் y2ஓட வேல்யூ y2 / 2, y1ஓட வேல்யூ 7 ப்ளஸ் y2ஓட வேல்யூ y2. ஸோ 7 + y2 / 2. இப்போது பார்த்தோன்னா இது ஃபுல்லாக வந்து எக்ஸ் கோஆர்டினேட், இது ஃபுல்லாக ஒய் கோஆர்டினேட். அதனால் இந்த எக்ஸ் கோஆர்டினேட்டை இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட் வந்து x, y. இதில் எக்ஸ் கோஆர்டினேட்டை எக்ஸோடையும் ஒய் கோஆர்டினேட்டை ஒய்யோடையும் நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம். அப்போது -3 + x2 / 2 = -4 அப்படின்னு வந்துடும். அதே மாதிரி அடுத்தது 7 + y2 / 2 = 2 அப்படின்னு வந்துடும். ஸோ இப்போ இதை வச்சு தான் நம்ம x2ஓட வேல்யூ y2ஓட வேல்யூ என்னன்றதை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது இந்த 2 வந்து ஆப்போசிட் சைடு காமிச்சிடலாம். அப்போ -3 + x2 = -4 × 2. அதாவது -3 + x2 = -8. அப்போ x2 = -8. இந்த -3 ஆப்போசிட் சைடுக்கு வரும்போது +3ன்னு மாறிடும். அப்போது -5. x2ஓட வேல்யூ -5ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து இதே மாதிரி y2ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ 2வை ஃபஸ்ட்டு ஆப்போசிட் சைடு காமிச்சிடலாம். அப்போ 7 + y2 = 2 × 2 = 4. அதாவது 7 + y2 = 4. அப்போ y2 = 4. இந்த +7 ஆப்போசிட் சைடுக்கு வரும்போது -7. ஸோ 4 - 7ஓட வேல்யூ -3. ஸோ y2ஓட வேல்யூ -3. அப்போது அதர் end is -5, -3.